உலுஹியாக்கரியை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும்? உலுஹியாவுடைய கரியை 3 பங்குகளாக வைத்து நாம் வழங்க வேண்டும். இந்த 3 பங்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக குர்ஆன் ஹதீஸ் இல்லாவிட்டாலும் குர்ஆனுடைய வசனத்தின் மூலம்தான் இமாம்கள் இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஃபக்குலு மின்ஹா அப்படிங்கிறான். நீங்கள் அந்த உலுஹியா கரியை சாப்பிடுங்க. வஅத்திஅமுல் கானிஅ வல் முஅத்தர்ர, உங்களிடம் கேட்பவர்களுக்கும் அந்த உலுஹியா கரியை கொடுங்க, உங்களிடம் கேட்காதவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறான். அப்போ இறைவங்க 3ஆக சொல்லி காட்டான். நீங்கள் சாப்பிடுங்கிறான். அதான் தனக்காக ஒரு பங்கு அப்படிங்கிறது. 3 பங்கு வைக்கிறோம்ல, நமக்காக ஒரு பங்கு, நம்முடைய உறவினர்களுக்கு ஒரு பங்கு, ஏழை எளியவர்களுக்கு ஒரு பங்கு. இந்த 3 பங்கை வைக்கிறதுக்கு காரணம் இந்த வசனம் தான். நீங்கள் சாப்பிடுங்க என்கிறான் இறைவன். அது நம்ம சாப்பிடுங்கிறதுக்காக நமக்காக ஒரு பங்கு வச்சுக்கிறோம். அப்போ மக்களில் கேட்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்க, கேட்காதவங்களும் கொடுங்க. அப்போ மொத்தம் 3 பங்கா வச்சு நமக்கு, உறவினர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு. உறவினர்கள் நம்மளை கேட்க மாட்டாங்க, அவங்களும் நம்ம கொடுக்குறோம். அப்போ அதே போல் ஏழை எளியவர்கள் நம்மளை கேட்டு வருவாங்க, அவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். இந்த 3ஆக கொடுக்குறோம். இந்த 3ஆக கொடுப்பதுங்கிறது ஒரு ஒழுங்குமுறை தானே தவிர கட்டாயம் இந்த 3 பங்கு தான் வச்சு ஆகணும், அப்படி தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதான் கிடையாது. நமக்கு அதிகமாக தேவைப்படுது, 3ல் 1 பங்கை விட அதிகமாக நமக்கு தேவைப்படுது, அந்த அளவுக்கு குடும்பத்தில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க வைங்களேன், நம்ம நிறைய கூட வச்சுக்கலாம், நமக்கு தேவைக்கு நிறைய வச்சுக்கலாம். இல்லை நம்ம கம்மியான பேர் தான் இருக்கிறோம், 3ல் 1 பங்கே நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் இருந்தால் போதும், அவ்வளோ கொஞ்சம் இது மற்றெல்லாம் கொடுத்துடலாம். இது ஒரு முறை தான். அதனால் 3ல் இன்னொரு பங்கை உறவினர்களுக்குத்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உறவினர்களில் 3ஐ விட அதிகமாகவும் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு 1 பங்கு தாங்கிறது இல்லை. ஒரு முறை தான் இது. யாருக்கு அந்த நேரத்தில் எப்படி எப்படி வசதி அப்படி கூட்டியும் கொடுத்து கொள்ளலாம், குறைத்தும் கொடுத்து கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இந்த உலுஹியா கொடுப்பதாக ஒருவர் நேர்ச்சை பண்ணிவிட்டால் அந்த கரியை நேர்ச்சை பண்ணியவர் சாப்பிடக்கூடாது. இப்போ உலுஹியா கொடுக்குறங்கிறது மார்க்கத்தில் சுன்னத்தாக்கப்பட்ட காரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்ன ஒரு காரியம். அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம், அதை நம்ம சாப்பிட்லாம். ஒரு ஆள் நேர்ச்சை பண்ணார், எனக்கு இந்த காரியம் ஆயிட்டாக்கா நான் உலுஹியா கொடுக்குறேன், அவன் நேர்ச்சை பண்ணிட்டார். அந்த காரியம் நடந்துருச்சு வைங்களேன், இப்போ அவருக்கு கடமை. இது நதிர், நேர்ச்சியின் மூலம் கடமை ஆகிவிட்டதால் யார் நேர்ச்சை பண்ணாரோ அவர் மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்றவங்கெல்லாம் சாப்பிட்லாம். இல்லை நேர்ச்சியெல்லாம் பண்ணலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல அந்த அன்னைக்கு உலுஹியா கொடுங்கண்டு, அந்த மார்க்க அடிப்படையில் தான் செய்கிறான்னு சொன்னால் அவரும் சாப்பிட்லாம், வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம், எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த 3ல் 1 பங்கை தனக்கு எடுத்துக்கிறணும், இன்னொரு பங்கை உறவினர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும், இன்னொரு பங்கை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு முறை. ஏன்னா நான் உலுஹியா கொடுக்குறோன்னு சொன்னால் இதனுடைய மாமிசம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வழிமுறையை மேறி கூறப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த உலுஹியா கரியை மூமினானவர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். எப்படி ஜக்காத்து, ஃபித்ரா மூமின்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் இந்த உலுஹியா கரியையும் மூமின்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இல்லைங்க மூமின்கள் அல்லாதவங்கெல்லாம் வேண்டியவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது கொடுக்கணுமா அந்த அன்னைக்கு அப்படின்னு நினச்சிங்களாக்கா விலைக்கு வாங்கி கறியை கொடுங்க. விலையில கடையில் விற்கிறதுல அதை வாங்கி கொடுக்கலாம். அல்லது இப்படி கொடுப்பதற்காக தனியாக ஒரு ஆடாக இருக்கலாமே தவிர உலுஹியாங்கிற எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம்ல அதை மூமின்கள் அல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது, மூமின்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.